ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸ் உடைய பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம்ஸ், அதுக்கப்புறம் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸஸ் இருக்கு எல்லா சைக்கிள்ஸ்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எப்பவுமே ஆரம்பிக்கிறது கம்ப்ரெஷன் ப்ராசஸ். கம்ப்ரெஷன் முடிவில் ஹீட் அடிஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன், ஃபாலோட் பை ஹீட் ரிஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஆர்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா சைக்கிளுக்குமே இதே ஆர்டர்ல தான் போகும். அடுத்தது, இப்போ இதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இப்போ கம்ப்ரெஷன் நடக்கணும் அப்படின்னா அது எந்த ப்ராசஸ்ல நடக்கலாம்? அதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இதெல்லாம் இருக்கு. கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஐசோதெர்மல் அண்ட் ஐசென்ட்ரோபிக். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுமே இந்த 4 பாசிபிலிட்டியில ஏதாவது ஒன்றா வந்து இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சைக்கிளுக்கு அது வேறுபடும். அண்ட் லாஸ்ட் டைமே நம்ம பார்த்துட்டோம், எப்பவுமே கம்ப்ரெஷனும் எக்ஸ்பேன்ஷனும், இதுல கம்ப்ரெஷனும் எக்ஸ்பேன்ஷனும் கண்டிப்பா ஐசென்ட்ரோபிக்கா மட்டும்தான் இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம கவனிச்சிட்டோம். கம்ப்ரெஷன் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆப்ஷனே கிடையாது. இருக்கிற எல்லா சைக்கிள்ஸ்லையுமே நம்ம வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் தான் இருக்குன்னு அசியூம் பண்றோம். ஸோ ஹீட் அடிஷனும் ஹீட் ரிஜெக்ஷனையும் பொறுத்து தான் டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் வந்து மாறுபடும். ஸோ என்னென்ன சைக்கிள்ஸ் இருக்குன்னு குவிக்காக பார்க்கலாம். முதல்ல நான் இங்க இருக்கிற 4 ப்ராசஸ் எழுதிட்டேன். கம்ப்ரெஷன், ஹீட் அடிஷன், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன். அண்ட் இங்க சைக்கிள்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்னோ சைக்கிள், ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டியூவல் சைக்கிள் அண்ட் பிரேட்டன் சைக்கிள். இப்போ இதுல எல்லா ப்ராசஸ்க்குமே, எல்லா சைக்கிள்ஸ்க்குமே கம்ப்ரெஷனுக்கும் எக்ஸ்பேன்ஷனுக்கும் ஐசென்ட்ரோபிக் தான். இதை நம்ம கவனிச்சோம்னா எல்லா சைக்கிள்ஸ்க்குமே காமன். இந்த 5 சைக்கிள்ஸ்க்குமே கம்ப்ரெஷனும் எக்ஸ்பேன்ஷனுக்கும் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கு. ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷனுக்கு தான் சைக்கிளை பொறுத்து வந்து மாறுபடும். ஸோ முதல்ல நம்ம கார்னோ சைக்கிள் எடுத்துக்கலாம். கார்னோ சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸஸ். ஸோ இது ஈஸி டு ரிமெம்பர். ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன் அண்ட் ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். அடுத்தது பார்த்தோம்னா ஆட்டோ, டீசல் அண்ட் டியூவல் சைக்கிள்ஸ். இது மூணுத்துக்குமே ஒரு காமனாலிட்டி இருக்கு. ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த 3 சைக்கிள்ஸ்க்குமே கான்ஸ்டன்ட் வால்யூம்ல தான் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கும். ஹீட் அடிஷன் தான் ஒவ்வொரு சைக்கிளுக்கும் மாறும். ஆட்டோ சைக்கிளுக்கு பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், டீசல் சைக்கிளுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், டியூவல் சைக்கிளுக்கு 2 ப்ராசஸ்ல ஹீட் அடிஷன் நடக்கும். முதல்ல ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஃபாலோட் பை அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ கார்னோ சைக்கிள் ரெண்டுமே ஐசோதெர்மல். அடுத்தது ஆட்டோ, டீசல், டியூவல் மூணுத்துக்குமே ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நடக்கும். ஹீட் அடிஷன் ஒவ்வொரு சைக்கிளுக்கும் மாறுபடும். ஆட்டோவுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம், டீசலுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், டியூவலுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஃபாலோட் பை கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். லாஸ்டா இருக்கக்கூடிய சைக்கிள் பிரேட்டன் சைக்கிள். பிரேட்டன் சைக்கிளுக்கு ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல நடக்கும். நான் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணோம் அப்படின்னா, இதுல கார்னோ சைக்கிளுக்கு ரெண்டுமே ஒரே ப்ராசஸ், ரெண்டுமே ஐசோதெர்மல். ஆட்டோ சைக்கிளுக்கு ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம். பிரேட்டன் சைக்கிளுக்கு ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ இதனால ஆட்டோ சைக்கிளை கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. பிரேட்டன் சைக்கிளை வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ரெண்டு ப்ராசஸ், ஹீட் அடிஷன் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல இருக்கும். ஆட்டோக்கு வந்து ஹீட் அடிஷன் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம்ல இருக்கும். அதே மாதிரி கார்னோ சைக்கிளுக்கு ரெண்டுமே வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த 5 சைக்கிள்லயும் இருக்கிற 4 ப்ராசஸஸ் என்ன அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு சைக்கிளா குவிக்கா பார்க்கலாம். கார்னோ சைக்கிள் ப்ராசஸ் 1 to T2 is isentropic compression. Process 2 to 3 is isothermal heat addition. 3 to 4 is isentropic expansion. And 4 to 1 is isothermal heat rejection. ஓகே, பிவி டயக்ராம் வரையும் போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஐசோதெர்மல் அண்ட் ஐசென்ட்ரோபிக் வந்து ஸ்லோப் இருக்கக்கூடிய லைன்ஸாக இருக்கும் அண்ட் செகண்ட் டு ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிரிட் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப்பில் ஸ்டீப்பாக 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். ரெண்டும் ஓரளவுக்கு பேரலா. இது 2 ஐசென்ட்ரோபிக்காக இருக்கும். அதே மாதிரி ஐசோதெர்மலுக்கு
இதை விட ஸ்லோப் கம்மியா, ஆனா அகைன் நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிற மாதிரி, செகண்ட் டு ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். இதை நான் இந்த லே அவுட்டை வரைஞ்சிட்டு நான் டயக்ராம் வரையும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். ஸோ இங்குதான் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், இங்க 1 to 2 ஆரம்பிக்குது. ஸோ 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், 2 to 3 isothermal heat addition, 3 to 4 isentropic expansion, and 4 to 1 isothermal heat rejection. So இந்த ரெண்டு ப்ராசஸும் PV power gamma equal to constant. இந்த ரெண்டு ப்ராசஸும் PV equal to constant. ஓகே, ஸோ இது கார்னோ சைக்கிளோட PV டயக்ராம். TS டயக்ராம்ல கார்னோ சைக்கிள் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஐசோதெர்மல்ஸ் ரெண்டுமே வந்து ஹரிசான்டலா இருக்கும், ஐசென்ட்ரோபிக்ஸ் ரெண்டுமே வெர்டிக்கலா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஐசென்ட்ரோபிக் வெர்டிக்கல் இங்க இருந்து ஆரம்பிக்கும். 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், 2 to 3 isothermal heat addition, 3 to 4 isentropic expansion, and 4 to 1 isothermal heat rejection. இவ்வளவுதான் நமக்கு PV and TS diagram for a Carnot cycle. And by the way, Carnot cycle ஓட efficiency of Carnot cycle is equal to 1 minus TL by TH. ரெண்டு டெம்பரேச்சருக்கு நடுவில் தான் கார்னோ சைக்கிள் நடக்கும். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் TL, மேலே ஹையர் டெம்பரேச்சர் வந்து TH. ஆர் இதை நான் T1ன்னு கூப்பிடலாம், இதை T2ன்னு கூப்பிடலாம். 1 minus T1 by T2, low temperature by higher temperature. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓட்டோ சைக்கிள். அகெயின் நம்ம பார்த்த 4 ப்ராசஸும் அதே ஆர்டரில் இருக்கும். கம்ப்ரெஷன், ஹீட் அடிஷன், அதாவது ஹீட்டிங்னு இருக்கு, எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் ஆர் கூலிங் ப்ராசஸ். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் ரெண்டும் ஐசென்ட்ரோபிக், ஹீட் அடிஷனும் ஹீட் ரிஜெக்ஷனும் ஆட்டோ சைக்கிளுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம். PV டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். TS டயக்ராம்ல ஐசென்ட்ரோபிக் ரெண்டும் வெர்டிக்கலா இருக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்ல இருக்கும். ஸோ ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ உங்களுக்கு PV and TS டயக்ராம்ஸ் எல்லா ப்ராசஸ்க்கும் கிளியரா வரைய தெரியும் அப்படின்னா இந்த சைக்கிள்ஸ்க்கு PV and TS டயக்ராம் ரொம்ப ஈஸியா வரைஞ்சிடலாம். சிமிலர்லி ஃபார் டீசல் சைக்கிள், அகெயின் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன், ஹீட் அடிஷன், எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன். கம்ப்ரெஷனும் எக்ஸ்பான்ஷனும் ஐசென்ட்ரோபிக், ஹீட் அடிஷன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் டீசல் சைக்கிளுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ ஐசென்ட்ரோபிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. 2 to 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. 3 to 4 ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் 4 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் ரிஜெக்ட் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. லைக்வைஸ் TS டயக்ராம் 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், pressure temperature and pressure will increase. Constant pressure heat addition, temperature rises. Isentropic expansion, temperature drops. அப்புறமா constant volume heat rejection, again temperature வந்து drop ஆகும். இதுதான் 4 processes in a diesel cycle. அடுத்தது dual cycle. It is a mix of auto and diesel. Again இங்க compression, ரெண்டு heat addition process, ஒன்று constant volume, இன்னொன்று constant pressure, அப்புறம் எக்ஸ்பான்ஷன், அதுக்கப்புறம் ஹீட் ரிஜெக்ஷன். அதே மாதிரி தான் PV and TS டயக்ராம். ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், ரெண்டு ஹீட் அடிஷன் ப்ராசஸஸ். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். TS டயக்ராம்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் வெர்டிக்கலா இருக்கும். ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், கம்ப்ரெஷன் அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். 2 to 3 ஃபர்ஸ்ட் ஹீட் அடிஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல, இது கொஞ்சம் ஸ்டீப் அதிகமா இருக்கும். அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், இதுக்கு ஸ்லோப் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு தான் ஸ்லோப் அதிகம். அடுத்தது எக்ஸ்பான்ஷன் ஐசென்ட்ரோபிக்கா இருக்கும். அடுத்தது கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். இப்போ டியூவல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்டா இருக்கிறது பிரேட்டன் சைக்கிள். பிரேட்டன் சைக்கிள்ல ஹீட் அடிஷன் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நான் இங்கே ப்ராசஸஸ் எழுதலை, பட் சொல்லிடுறேன்.
1 to 2 isentropic compression, pressure rise ஆகுது, volume decrease ஆகுது. 2 to 3 constant pressure heat addition. 3 to 4 isentropic expansion, pressure decrease ஆகுது, volume increase ஆகுது. And 4 to 1 constant pressure heat rejection. இதுதான் 4 processes in a Brayton cycle. Likewise, இங்க isentropic vertical இருக்கும், isentropic compression, compressionல temperature rise ஆகும். 2 to 3 constant pressure heat addition. 3 to 4 isentropic expansion, expansionல temperature decrease ஆகும். 4 to 1 constant pressure heat rejection, again temperature வந்து drop ஆகி first stateக்கு போயிடும். ஸோ இப்போ நீங்க ஈஸியா இந்த 4 or 5 சைக்கிளுடைய PV and TS டயக்ராம்ஸை ஈஸியா உங்களால ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. ஆட்டோ சைக்கிளுக்கு ஒரு பேராமீட்டர், அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி பார்க்குறோம். இங்க வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ. RK அப்படிங்கிறது கம்ப்ரெஷன் ரேஷியோ, ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் V1 by V2. வால்யூம் அட் த ஸ்டார்ட் ஆஃப் கம்ப்ரெஷன், கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கும் போது என்ன வால்யூம் இருக்குமோ அது டிவைடட் பை வால்யூம் அட் தி எண்ட் ஆஃப் கம்ப்ரெஷன். பிஸ்டன் பார்க்கும்போது கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகும்போது பிஸ்டன் இங்க இருக்கும். அப்போ கேஸ் ஆக்குபை பண்ணிருக்க மொத்த வால்யூம் V1. அதே மாதிரி கம்ப்ரெஷன் எண்ட் ஆகும்போது பிஸ்டன் வந்து இங்க வந்திருக்கும், TDCக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ வால்யூம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ V1 வில் பி கிரேட்டர் தேன் V2. இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் கம்ப்ரெஷன், இது வந்து எண்ட் ஆஃப் கம்ப்ரெஷன். So definitely compression ratio RK is a number greater than 1. Less than 1 இருந்தா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இங்கோ ப்ராப்ளம்னு அர்த்தம். கம்ப்ரெஷன் ரேஷியோ மட்டும்தான் ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சியை டிசைட் பண்ணும். எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ சைக்கிள் ஈக்குவல் டு 1 minus 1 by RK to the power of gamma minus 1. இதுதான் வந்து ஆட்டோ சைக்கிளோடைய எஃபிஷியன்சி.